நம்ம கூட இருக்கவங்க ஒரு விஐபி கெஸ்ட். அப்போ இனிமேல்ட்டு வேறு எதுவும் பேர் வைக்க முடியாது. அப்போ இவங்க எஸ்கேப் போயிட்டாங்க இன்னைக்கு. இப்போ மிளகு சோம்பு போட்டிருக்கோம். ஐயோ பப்ளிக் மீடியா கேட்டிங்களே நீங்கள் தள்ளியே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருமா. சூப்பர். இப்போ ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் காட்ட போகிறோம். வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது நம்மளோட யூடியூப் ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். நம்ம கூட இருக்கவங்க ஒரு விஐபி கெஸ்ட். அந்த கெஸ்ட் யார் கேட்டோம்னா நம்ம அம்மா சமையலோட முக்கியமான ஒரு ஷெஃப். ஸோ அவங்க கூட வந்து நம்ம சமைக்க போகிறோம். இப்போ அந்த டிஷ் என்னென்னு பார்ப்போம். அவங்கள ஃபஸ்ட்டு விஷ் பண்ணலாமா? அம்மா வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ரைஸ். ஆமாம், ஏற்கனவே நம்ம வந்து அசத்தெல்லாம் ஒரு சிக்கன் கறி பண்ணி அம்மா சமையல் சிக்கன் கறின்னு பேர் வச்சாச்சு. இன்றைக்கி மிளகு ரைஸ் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பேரே வச்சுட்டீங்க. அப்போ இனிமேல்ட்டு வேறு எதுவும் பேர் வைக்க முடியாது. அப்போ இவங்க எஸ்கேப் போயிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து மிளகு ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிளகு ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தலாமா? சரிம்மா, என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, 1 கிலோ வச்சிருக்கேன். ஓகே, 1 கிலோனா 5 அழகு. 5 அழகு. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். சரி. உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். சரி. எண்ணெயுமே தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இதுல முக்கியமான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான். ஓகே. 5 அழகு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றாங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரி. நான் வந்து 1.5 ஸ்பூன் தான் வச்சிருக்கேன். ஓகே. சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை இதெல்லாம் ஒரு பீஸ் தான் வச்சிருக்கேன். ஓகே. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு. சரி. கொத்தமல்லி தேவையான அளவு வச்சிருக்கேன். ஓகே. இஞ்சி ஒரு பெரிய பீஸ் வச்சிருக்கேன். ஓகே. வெங்காயம் 2. ஓகே. கருவேப்பிலை தேவையான அளவு. ஓகே. புதினா தேவையான அளவு. ஓகே, இதான் இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். சூப்பர். அரிசி எப்பவுமே ஊற வச்ச உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிடணும். சரி. கழுவுனதுக்கு அப்புறம் ஊற வச்சாதான் நல்லது. ஓகே. கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அரிசியை எப்படி கலஞ்சோம் அப்படின்னா சரி இந்த ரைஸ் வந்து உடைஞ்சிரும். ஆமா கண்டிப்பா முழுசா இருக்காது. அதனால முதல்லயே நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வச்சிடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிடலாம். சரி ஓகே. எவ்வளவு ஊற வைக்கணும் நம்ம? ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். சரி ஓகே, வெரி குட். ரொம்ப கூட தண்ணி ஊத்த வேண்டாம். சரி. இது லைட்டா இருந்தா போதும். ஓகே. ஸோ ஊற வச்சதை நம்ம எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு நீங்கள் அரைக்க போகிறீங்க, அரைச்சிடலாம். இதில் வந்து இந்த மிளகுமே சேர்த்து அரைக்கலாம். ஓகே. சோம்பும் இதில் சேர்த்துருவோம். ஓகே. இப்போ மிளகு சோம்பு போட்டிருக்கோம். போட்ட பிறகு வந்து பட்டை லவங்கம் எப்படி போட போகிறோம்? பட்டை லவங்கம் தாளிக்கிறதுல போடுறோம். ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடும். சூப்பர். ரொம்ப நைஸ் வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரன்னு. ஓகே, கொஞ்சம் கொரகொரன்னு காமிச்சிடலாமா? ரைஸ்ல வந்து நமக்கு தெரியணும் அந்த கொரகொரப்பு. ஓகே. மிளகு தெரியற மாதிரி இருக்கும். ஓகே. அதாவது அந்த மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கும் போது வந்து ஒரு 90% இருக்கலாமா? ஆமா. ஓகே. 90% இங்கே அரைச்சிருக்காங்க. எப்படி கட் பண்ணணும் சொல்லுங்க? நீட்டா, அதாவது பிரியாணி கட் பண்ணுற கான்செப்டில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐயோ பப்ளிக் மீடியா கேட்டிங்களே நீங்கள். சரி என்ன பண்ணுறது, நம்ம சமையல் கற்றுலாம் நம்மளும் சம்டைம்ஸ் குக் பண்ண வேண்டியது தான். ஸோ வீட்டில் எப்பவுமே யூஸ்வலாக வந்து ரிலேட்டிவ் சொல்ல என்னோடய ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. அவங்க கூட வந்து சம்டைம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அந்த குக் பண்ணும்போது வந்து எனக்கு தெரியும், அந்த சமையல் தெரியும்னு சொல்லி காட்டிக்க மாட்டோம். பட் அவங்க சொல்கிற ரெசிபியும் எடுத்துப்போம். ஏன்னா எப்பவுமே ஆல்வேஸ் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒரு சீக்கிரம் ரெசிபி நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால் ரெசிபி கற்றுக்கிறது வந்து எல்லாரையும் கற்றுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணலாமா? ஓகே. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த நெய் போட்டுக்கலாம். ஓகே. நெய் எவ்வளோ போடுறோம்? நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் போடுறோம். சரி ஓகே. இப்போது என்ன ஆட் பண்ண போகிறாங்க சொல்லுங்க. எண்ணெய் வந்து ஸ்பூனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் 2 ஸ்பூன் கரெக்டாக அளவு ஊற்றுறேன். அப்பப்போ அப்படி தான் காமெடி பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான், தெரியுதுங்களா? எண்ணெய் அப்படியே ஊற்றுறாங்களாம். சரி ஓகே. பாருங்க, பட்டை, நட்சத்திர பட்டை, ஓகே, ஏலக்காய், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு. இது எல்லாமே சும்மா ஒன்று தான் வச்சுருக்கேன். சரி போட்டுடலாம். ஓகே. இப்போ போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டுடலாம். ஓகே. வெங்காயம் நான் போடுவா? ஓகே. நல்லா பொடிசாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே. வெங்காயம் போட்டாச்சுமா. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கிடுறோம். ஓகே. வதங்கும் போது உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்து. சரி ஓகே. 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு. ஓகே. அதாவது நீங்கள் 1 கிலோ ரைஸுக்கு வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கீங்க. இதில் வந்து நம்ம வேறு சிக்கனு இல்லை சரி வெஜிடபிள் அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா உப்பு போடணும். இதில்
சூப்பர் சூப்பர் புரியுதாங்க. சரி ஓகே. இப்போ இந்த கருவேப்பிலையை நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சரி சோம்பு அரைச்சு சரி அதை வந்து இதில் சேர்த்து ஆ நல்லா நம்ம வதக்கிடலாம். சரி ஓகே சூப்பர். ஒரு பாதிதமாக வதக்கிடும். ஓகே சேர்ந்து வதங்கணும். சரி ஓகே சூப்பர். அதனால வெங்காயம் பாதி வதங்கினோடனே இதை சேர்த்து. சரிம்மா. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த சோம்பு அந்த மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்காங்க. அரைச்ச பிறகு வெங்காயம் வந்து 40% வதக்கி முடிச்ச பிறகு அம்மா அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் குக் பண்ணுறோம்லம்மா. ஓகே மிக்ஸ் பண்ணலாமா? ஓகே தண்ணி புதினா. ஓகே தக்காளி போடணுமா இதில்? தக்காளி வேண்டாம். எல்லாம் வேண்டாம். சரி ஓகே. எப்பவுமேமா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் அடுப்பை கம்மியாக இருக்கும். ஓகே திருப்பி செஞ்சு ஒரு தடவை செஞ்சு பார்த்தா அடுத்து நம்ம செய்யும் போது கரெக்டாக வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் வந்து எப்பவுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ஒரு ஹோட்டல் கூட என் பசங்களை கூப்பிட்டு போவாங்க. அம்மா இது சாப்பிட்டு பாருங்க, இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு தெரியல, இது நீங்கள் வீட்டில் சமைங்க அப்படின்னு. நான் அப்படியே கரெக்டாக சமைச்சிருவேன். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ போடணும் அப்படின்னு கிடையாது. தள்ளியே நின்று எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த காலத்தில் என்னோடய அப்பா கூட நான் போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமைக்கும் போது சால்ட்டு போடுவாங்க. பார்த்தீங்களா, சால்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சால்ட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸால் தான் அம்மா சமையல். ஸோ இவங்க கூட வந்து நம்ம சமைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோமா? அரிசியை போட்டு ஓகே ரைஸ் போடுறோமா? அடுப்பை வந்து ஓகே ஐ ஃபில்ம் வைக்கிறோம். சரி ஓகே. ஸோ இப்படி போடும்போது அரிசி வந்து உடையாதா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது? ஓகே. ஏன்னா நான்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டலில் குக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ பண்ணும்போது அந்த அரிசியை வந்து கொதிக்க விட்டு தண்ணியை வந்து கொதிக்க விட்ட பிறகு தான் அரிசி போடுவோம். ஏன்னா பெரிய குவான்டிட்டி. ஸோ அந்த டைம் அரிசி உடையாமல் வரதுக்காக அப்படி பண்ணுவோம். நீங்கள் ஆனால் இப்படி பண்ணுறீங்க. ஓகே இல்லைம்மா, கம்மியாக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, அதிகமாக பண்ணும்போது நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு போடணும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ லைட்டாக சாத்தே பண்ணிடுறோம். லைட்டாக பண்ணால் போதுமா? சரி ஓகே. பிரியாணி ரைஸ் வந்து எப்பவுமே பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 நான் கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றுவேன். இப்போ இதில் நீங்கள் போடும்போதே எப்படி 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டீங்க. ஆமாம் சரிங்க. சரி, அதனால நம்ம அதை கணக்கு பண்ணி 5 அழகு அரிசி போட்டு 5 அழகு அரிசி. ஆமாம் ஓகே. நம்ம 7.5 தண்ணி. ஸோ இது ஒரு ஆளாக்கா கணக்கு எடுத்துக்கிறீங்க. ஆமாம் சரி ஓகே. ஏற்கனவே ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி அதில் இருக்குது. ஓகே. 2வது டம்ளர் இது 3. ஆளாக்குனா ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா? ஆளாக்கு இன்றைக்கி இருக்க மக்கள் புதுசாக கல்யாணம் பண்ணி வரவங்களுக்கு ஆளாக்குனான்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த அளவு எடுக்கிறதா? ஓகே. அதாவது ஆளாக்குனா ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் வந்து கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா 1 படி 2 படி ஆளாக்கு 3 படி ஆளாக்குலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மெஷர் பண்ணி போடுவாங்க. ஸோ அது என்ன பொருளாக இருக்கும்? அது அலுமினியமா? இல்லை இல்லை பித்தளையிலையும் இருக்குது, அலுமினியத்துலையும் இருக்குது, இரும்புலையும் இருக்குது. முதல் பாத்தி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோமா? சால்ட்டு செக் பண்ணணுமா? கொத்தமல்லி கடைசியவா? சரி ஓகே சூப்பர். இப்போ வந்து பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டுட்டு சிம்ல வச்சு 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். சரி ஓகே. விசில் வர தேவையில்லை. சரி ஓகே. 10 நிமிஷம் வச்சிருக்கோம். பிரஷர் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து கம்மியான தீயில வச்சிரலாம். மீடியம் ஃப்ளேம். இதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரியாணி ரைஸ் வச்சிட்டு 2 விசில் வெச்சிருவாங்க. 2 விசில் வெச்சா ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிரும். ஆமா. எப்பவுமே இப்ப பிரியாணியே பண்றோம் அப்படினா கூட இதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெயிட் போட்டுட்டு சரி கம்மியான தீயில வச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா முழு சாதம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நினைக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த டிப்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாட்டி வேணால் தப்பாகலாமா, 2வது வாட்டி ப்ராப்பராக நீங்கள் தைரியமாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லி விட்டுறாமல் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ரைட்டா? ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. வாவ், ஃபஸ்ட்டு போடும்போது கம்மியாக இருந்தது, தம் பண்ணி முடிச்சு நல்லா ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக்காக நான் அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஸ்டீமோட இந்த புதினா அந்த கருவேப்பிலாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? எடுத்து போய்டு வீட்டுக்கு. நான் எடுத்து போய்டுவா பாருங்கள். அப்பயும் கரண்டி வாங்கி வச்சிட்டாங்க, அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபேன்டாஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக
இது மாதிரி அந்த ப்ராப்பரான பக்குவமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து அவங்க மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கம்பல்சரி இதே மாதிரி நீங்கள் பண்ணால் தான் அந்த ரைஸ் உதிரியாக சூப்பராக வரும். அந்த மிளகோட அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த சௌத்தே பண்ணும் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு அந்த மிளகெல்லாம் போட சூப்பர் ஃப்ளேவர். டேஸ்ட் பண்ணுவாமா? ஓகே, யாருக்குமே இல்லை, எனக்கு மட்டும்தான். இதை சாப்பிடும்போது அந்த மைல்டான அந்த மிளகோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. எப்பவுமே அந்த மிளகு சாப்பிடும்போது அந்த காரம் தான் தெரியுமே தவிர, ஆனால் இதில் வந்து அந்த ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் இந்த ரைஸ் வந்து அதிகமாக நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே சைடில் வந்து அந்த சிக்கன் பெப்பர் மசாலா செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். நல்லா வெட்டிருக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்குமா, சூப்பர். இப்போ ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் காட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரைஸ் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேருக்கு ரைஸ் வந்து கரெக்டாக எப்படி தம் பண்ண தெரியாது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் வீடியோ பெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care. செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம சைவத்திலையும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க. நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.